இயக்குனர் மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் அவர்கள் நடிப்பில் வெளியான படம் விடாமுயற்சி. இந்த படம் வெளியானதுலேருந்தே கலவையான விமர்சனம் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த விமர்சனங்களையும் தாண்டி இந்த படத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வேல்யூவான பாயிண்ட்ஸ்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட், நடிகர் அஜித் அவர்களுடைய துணிச்சல். ஏற்கனவே மங்காத்தா படத்தில் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் நடித்ததும், நேர்கொண்ட பார்வை படத்தில் அவர் நடித்த கதாபாத்திரத்தையும் அவரோட துணிச்சலான முயற்சிக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. அதில் ஓரளவு உண்மை இருந்தாலும், நேர்கொண்ட பார்வை படத்தில் அவருக்காக சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமுமே படத்துடைய ஜீவனை பாதிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதோட ஒரிஜினல் வெர்ஷனான பிங்க் படத்தில் உருவாக்கப்பட்ட தீபக் கேரக்டர் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் வீக்கான கேரக்டர். அவருடைய புத்திசாலித்தனமும் கருணையும் தான் அவருடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதனால் இவர் எப்படி இந்த பொண்ணுங்களை காப்பாற்ற போகிறாரு அப்படின்ற பயம் கலந்த உணர்வு ஆடியன்ஸ்கிட்ட இருக்கும். அதுவே அந்த படத்துடைய கான்ஃப்ளிக்டாக அமைஞ்சிருக்கும். ஆனால் நேர்கொண்ட பார்வையில் பரத் சுப்ரமணியம், அதாவது அஜித்துக்காக உருவாக்கப்பட்ட சண்டை காட்சிகள் அவரை உடல் பலம் மிக்கவராக காட்டியிருக்கும். அவரோட மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் கூட சமயத்தில் அவருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே வில்லனுடைய தரப்பை அவர் எதிர்க்கும் போது வில்லன் தரப்பு பயப்படுற மாதிரியான காட்சிகள் தனியாக பார்க்கும்போது வேறு லெவலில் கூஸ்பம்பாக இருந்தாலும், படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு இவர் அந்த பொண்ணுங்க பக்கம் இருக்கும்போது அந்த பொண்ணுங்க எதுக்கு கவலைப்படணுன்ற எண்ணத்தை உருவாக்கி அந்த முரண்பாட்டையே இல்லாமல் பண்ணியிருக்கோம். ஓவராலாக அந்த படம் நல்ல முயற்சினாலும் பிங்க் ஏற்படுத்தின தாக்கம் நேர்கொண்ட பார்வையில் ஏற்படுத்தாததுக்கு காரணம் இந்த எலமெண்ட்ஸ் தான். ஆனால் 1997 வெளியான பிரேக் டவுன் பட ரீமேக்கான விடாமுயற்சியில் ஹீரோ எலமெண்ட்ஸை சேர்த்தாலுமே தரமான ஹீரோ ஓரியன்ட் கமர்ஷியல் மூவியாக மாற வாய்ப்பு இருந்தும், கொஞ்சமும் ஹீரோ எலமெண்ட்ஸ் இல்லாமல் கண்டென்ட் ஓரியன்ட் மூவியாக கொடுக்க ஒத்துக்கிட்ட நடிகர் அஜித்துடைய துணிச்சல் தான் இந்த படத்துடைய முதல் வேல்யூ பாயிண்ட். உதாரணத்துக்கு, ஆரம்பம் முதலே ஹீரோயிசம் வெளிப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த டைம்லலாம் ஹீரோ அமைதியாக போகிறதையும், ஹீரோ வெடித்து திருப்பி அடிக்கிற சீன் செம மாஸாக கூஸ்பம்பாக இருக்கும்னு நினைக்கும் போது அந்த ஃபைட் சீன் மாஸாக இல்லாமல் சட்டிலாக கிளாஸாக இருக்கிற மாதிரியான சீன்களை உதாரணமாக சொல்லலாம். கண்டென்ட் ஓரியன்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் டிப்பிக்கல் அஜித் ஃபேன்ஸுக்கு நிச்சயமாக ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் பல சினிமா ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கும். அடுத்த வேல்யூ பாயிண்ட், இந்த படத்துடைய கதைக்களம். ஃபாரின் லொக்கேஷன் தமிழ் சினிமாவில் பெரும்பாலும் ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீலுக்கே பயன்படும். ஆனால் இந்த படத்தில் இந்த லொக்கேஷன் திரைக்கதை ஓட்டத்துக்கு பெருமளவு உதவி இருக்கும். ஒரு பிரச்சனைனா ஈஸியாக ரீச் ஆக முடியாத லொக்கேஷன், ஒரு பிரச்சனைனா அங்குள்ள மக்களுக்கு எளிமையாக புரிய வைக்க முடியாத லொக்கேஷன், ஒரு பிரச்சனைனா டக்குன்னு தப்பிக்க முடியாத லொக்கேஷன்னு இந்த படத்தில் லொக்கேஷன்ஸ் ஒரு கேரக்டராகவே உருவாக்கப்பட்டிருக்கும். ஏஸ்தட்டிக் அப்படிங்கிறது இந்த படத்துடைய அடிஷ்னல் லேயர் தான். அடுத்த வேல்யூவான பாயிண்ட், இந்த படத்தில் அஜித் ஏற்று நடித்த அர்ஜுன் கதாபாத்திரம் தான். பொதுவாக நம்மளை நேசித்த ஒருத்தரோட உயிருக்கு ஒரு குரூப்பால் ஆபத்துனா அதுக்காக எத்தனை பேரையும் கொன்று காப்பாற்றுறது தான் ரியல் ஹீரோயிசம் காட்டப்படுற சினிமாக்களுக்கு மத்தியில் தன் காதல் மனைவியை கடத்தினவங்களை கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் அதை பயன்படுத்திக்காமல் விடுறது, அதையும் மீறி அவங்க தற்செயலாக இறந்து போனால் அவர்களுடைய மரணத்துக்காக ஃபீல் பண்ணுற மாதிரியான சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஹீரோ தான் நம்ம அர்ஜுன் கதாபாத்திரம். ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே உள்ள காதலும் நம்பிக்கையும் மட்டும்தான் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதில் வர தீரஜ் தீபிகா பேருமே உண்மையிலேயே ஒருத்தர் மேலே ஒருத்தர் லவ்வும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் தான். ஆனால் அர்ஜுனுடைய சோஷியல் ரெஸ்பான்ஸ் தான் அர்ஜுனைய ஹீரோவாகவும் தீரஜை வில்லனாகவும் காட்டுது. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு நல்லவனை பூமராக காட்டாமல் சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஹீரோவாக காட்டியிருப்பார் மகிழ் திருமேனி. அடுத்த வேல்யூ பாயிண்ட், இந்த படத்துடைய திரைக்கதை ஓட்டம். பிரேக் டவுன் படத்தில் இல்லாத சில அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே லேயர் ஆட் பண்ணியிருந்தாலும் எதுவுமே துருத்திட்டு இல்லாமல் ஒரு ஃப்ளோவாக இருக்கிறது தான் இந்த திரைக்கதையுடைய சிறப்பு. ஆக்ஷன் படம்னாலே படம் முழுக்க பரபரப்பான கதையை பார்த்து பழக்கப்பட்ட ஆடியன்ஸுக்கு நிதானமான திரைக்கதை ஓட்டம் சோர்வை கொடுத்தாலும், இந்த கதைக்கு இந்த திரைக்கதை சரியானது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பரபரப்பான த்ரில்லரை கொடுத்த மகிழ் திருமேனிக்கு நல்லாவே தெரியும். அடுத்த வேல்யூ பாயிண்ட், இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ். பிரம்மாண்டம் ஓவர் டீட்டெயில்ஸ் இல்லாத நிதானமான போஸ்டர்ஸ், ஓவர் ஹைப் ஏற்றாத ட்ரெய்லர்ஸ், ஓவர் பில்டப் இல்லாத இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்களுடைய இன்டர்வியூஸ்னு ரொம்பவும் சட்டிலாக செய்யப்பட்ட விளம்பரங்கள் தான் இந்த படத்துக்கு பெரிய வேல்யூவாக கொடுத்துருக்கு. அப்படி இல்லாமல் படத்தில் வர சண்டை காட்சிகளை மட்டும் வச்சு இந்த படத்துடைய ட்ரெய்லரை மேக் பண்ணியிருந்தால் இந்த படத்துடைய ரிசல்ட் நெகட்டிவாக போயிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. இதெல்லாத்துக்கு மேலே அனிருத் அவர்களுடைய பிஜிஎம், சாதாரண படங்களுக்கே ஹைப் கொடுக்குற இவரது மியூசிக் இந்த படத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதானத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி மற்றும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூ பாயிண்ட், இயக்குனர் மகிழ் திருமேனி. கண்டென்ட் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இருக்கிற டேரக்டர்ஸ் சின்ன ஹீரோஸ் மற்றும் கம்ஃபர்டபுள் ஹீரோஸை வச்சு எடுக்கும்போது வேறு லெவல் க்ரியேட்டிவாக இருக்கிறதும், அதே பெரிய ஹீரோஸ் வச்சு எடுக்கும்போது தடுமாறுறதும் அதிகமாக நடக்கும். ஆனால் இயக்குனர் மகிழ் திருமேனி இதுக்கு முன்னாடி எடுத்த தடையறத்தாக்க, மீகாமன், தடம், கழகத்தலைவன் படங்களுக்கு எந்தவித குறைவும் இல்லாத, இன்னும் சொல்லப்போனால் அந்த படங்களை விட ஒரு படி மேலான படைப்பை விடாமுயற்சியாக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அதுக்கு நடிகர் அஜித்துடைய உழைப்புக்கும் ஒத்துழைப்புக்கும் பெரிய பங்கு இருக்குது. இந்த மாதிரியான படங்களுக்கு தமிழ் ஆடியன்ஸ் வரவேற்பு தருவதன் மூலமாக பெரிய ஹீரோக்கள் மூலமாகவும் கண்டென்ட் ஓரியன்ட் மூவி வரலான்ற நம்பிக்கை இயக்குநர்கள் மத்தியிலையும் நடிகர்கள் மத்தியிலையும் உருவாகும் அப்படின்ற என்னுடைய கருத்தை சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். தமிழ் சினிமாவில் வந்த மிகச்சில மணி ஹைஸ்ட் மூவியில் முக்கியமான படம் மங்காத்தா. இதுக்கு முன்னாடி திருடா திருடா, நாணயம் அப்படின்னு குவாலிட்டியான படங்கள் இந்த சேனலில் வந்திருந்தா கூட இது அடைஞ்ச பிளாக் பஸ்டர் ஹிட்டும் ரீச்சும்
அந்த படங்கள் பண்ண தவறுச்சு. இப்போது இந்த படத்தோட மெயின் கான்செப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பிளாட் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆறுமுகம் செட்டியார் மும்பையில் ஒரு பெரும்புள்ளி. அது மட்டும் இல்லாமல் மும்பையில் இருக்க பல்வேறு பெரும்புள்ளிகளோட அவருக்கு தொடர்பு இருக்குது. அவருக்கு கேம்பிளிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் தன்னோட தேட்டரையே கேம்பிளிங் ஸ்பாட்டாக மாற்றுறாரு. ஐபிஎல் கேம்பிளிங்கில் இன்வால்வ் ஆகிற பெட்டிங் மணி எல்லாம் மும்பையில் வந்து பிரிய போகிறதா அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ இது யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்கணும்னா தன்னோட தேட்டர் தான் பெஸ்ட்டு ஸ்பாட் அப்படின்னு மும்பையில் டான்ஸை நம்ப வைக்கிறாரு. ஸோ அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அந்த நியூஸ் ஆறுமுக செட்டியார்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்க சுமந்துக்கும் தெரியும். சுமந்த் தன்னோட ஃப்ரெண்ட்ஸான பார் ஓனர் மகத், எஸ்ஐ கணேஷ், மகத்தோட ஃப்ரெண்ட் பிரேம் இவங்களோட சேர்ந்து அந்த மொத்த பணத்தையும் கொள்ளையடிக்க பிளான் போடுறாங்க. இதே சமயம் போலீஸ் ஆஃபீஸர் விநாயகம் ஸ்டார்டிங்கில் ஆறுமுக செட்டியார் விசுவாசையான பைசலை காப்பாற்றுறாரு. இப்படி அவனை காப்பாற்றுற முயற்சியில் 2 போலீஸ் ஆஃபீஸரை சுட்டு கொண்டுறாரு. அதனால அவர் சஸ்பெண்ட் ஆகிறாரு. ஆல்ரெடி அவர் செட்டியாரோட பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆறுமுக செட்டியாருக்கு பல வகையில் உதவி பண்ணுறாரு. அதே சமயம் செட்டியாரோட பல விஷயங்களை ரகசியமாக கண்காணிக்கிறாரு. இதெல்லாம் பண்ணுறதோட விளைவாக பிரேமோட போதை மூலமாக அந்த டீமோட கொள்ளையடிக்கிற திட்டத்தை தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவங்களையும் கண்காணிக்கிறாரு. அவங்க கொள்ளையடிக்கிற நாள் வருது. விநாயகம் சுமந்த் டீமை மீட் பண்ணுறாரு. அவங்களோட பிளானை பற்றி அவங்கக்கிட்டே சொல்கிறாரு. ஆரம்பத்தில் ஒத்துக்க மறுக்கிற அந்த டீம் விநாயகம் தானும் அந்த பணத்தை கொள்ளையடிக்கத்தான் செட்டியார் கூடவும் அவங்க பொண்ணு கூடவும் பழகினதா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிளானில் அவங்களுக்கே தெரியாமல் இருக்கிற ஓட்டையை பற்றியும் சொல்கிறாரு. அப்போது தான் அந்த டீமுக்கு விநாயகம் மேலே நம்பிக்கையே வருது. 5 பேர் சேர்ந்து கொள்ளையை நிகழ்த்த ரெடி ஆகுறாங்க. அதே சமயம் இன்னொரு சம்பவம், போலீஸ் ஆஃபீஸர் பிருத்திவி இந்த கேம்பிளிங்கை கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளோடு இருக்கார். ஒரு சாதாரண மக்கள் தன்னோட பெட்டிங்கில் பணத்தெல்லாம் இழந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அது ஒரு பெரிய விஷயமா கவர்மெண்ட் எடுத்துக்காது. ஆனால் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ அல்லது ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலோ இப்படி சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டா அது ஒரு கவர்மெண்ட்டு பெரிய ஒரு விஷயமா பார்க்கும். அதனால பிருத்திவி தன்னோட டீமில் இருக்க ஒருத்தரை சூசைட் ட்ராமா கிரியேட் பண்ணி இந்த இஷ்யூவை பெருசாக்குறாரு. ஸோ இதை வச்சு அந்த பெரிய கூட்டத்தை பிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறார். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? விநாயகம் டீம் கொள்ளையடிச்சாங்களா அல்லது பிருத்திவி டீம் அவங்கள பிடிச்சாங்களா, இல்லை இது எதுவுமே இல்லாமல் வேற ஏதாவது சம்பவம் நடந்துச்சா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் ஒரு மணி ஹெய்ஸ்ட் மூவி அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு பெஸ்ட் ஆன்டி ஹீரோ சப்ஜெக்டாகவும் சிறந்ததாக அமையுது. இந்த படத்தில் இருக்க 98% முக்கிய கதாபாத்திரங்கள் கெட்டவங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு முக்கிய சிறப்பம்சம். இந்த படத்தில் இருக்க விநாயக கதாபாத்திரத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். பெரும்பான்மையான படங்களில் முக்கிய கதாபாத்திரம் ஒரு நல்லவனாக இருந்து கெட்டவனாக மாறும், இல்லை கெட்டவனாக இருந்து நல்லவனாக மாறும், இல்லை நல்லவனாக இருந்து கெட்டவனாக மாறி மறுபடியும் நல்லவனாக மாறும். இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திர சித்தரிப்புகள் தான் தமிழ் சினிமா அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. பட் இந்த விநாயக் கதாபாத்திரம் இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் கற்பனையிலேருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதாபாத்திரமாக அமையுது. இந்த படத்தில் விநாயக் கதாபாத்திரத்தை பற்றி சொல்லணும்னா இந்த கதாபாத்திரம் நல்லவனாக இருந்து கெட்டவனாக மாறுது, மறுபடியும் கெட்டவனாக இருந்து ரொம்ப கெட்டவனாக மாறுது, மறுபடியும் ரொம்ப கெட்டவன்லேருந்து கெட்டவனாக மாறுது. இதை இன்னும் எப்படி சிம்பிளாக சொல்லணும்னா குட் டேன் இன்டு ஈவில், ஈவில் டேன் இன்டு டெவில், டெவில் டேன் இன்டு அகைன் ஈவில். ஆரம்பத்திலேருந்தே விநாயக் கதாபாத்திரம் ஒரு நெகட்டிவ் ஷேராக இருந்தாலும் கூட நம்ம பெர்ஸ்பெக்டிவில் படத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் பைசாலை காப்பாற்றுறது, செட்டியாரோட பிளேஸில் பென் கேமரா வச்சு கண்காணிக்கிறது, அப்புறம் அந்த டீமை கண்காணிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது விநாயக் ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாரோ அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணுது. ஸோ இதுதான் இந்த கேரக்டர் உள்ள குட் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதுக்கப்புறம் சுமந்தோட டீம் கிட்ட நானும் கொள்ளையடிக்கத்தான் அவங்க கூட பழகினேன் அப்படிங்கிறத சொல்லும் போதும், பணத்தை கொள்ளையடிக்கும் போதும், இன்ட்ரோல் பிளாக்ல சிரிக்கும் போதும், சுமந்தை செட்டியார்கிட்டேருந்து காப்பாற்றி சஞ்சனா முன்னாடி செட்டியாரை கீழே தள்ளி விடும் போதும் ஒரு ஈவிலாக பிஹேவ் பண்ணுவார் விநாயக். அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு கொள்ளையடித்த அந்த பணம் அவங்கக்கிட்டேருந்தே கொள்ளையடிக்கப்படும் போது ஒரு முழு டெவிலாக மாறுறாரு விநாயக். இந்த மூமெண்ட்லேருந்து கடைசியாக பிருத்திவிராஜாவில் சுடப்படுற வரைக்கும் ஒரு டெவிலாகவே வாழ்ந்துருப்பார் விநாயக். குறிப்பாக செட்டியாரோட ஆளுங்களோட ஒரு ஷூட் அவுட் நடக்கிறப்போ அவங்களோட ஆளுங்களை எரித்து அவங்களுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு அவரோட சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அதுதான் ஒரு டெவிலோட உச்சம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் பிரவீன் கிட்ட பேசுகிற அந்த டைம் வரும்படியும் ஈவிலாக மாறிடுவார். சிம்பிளாக சொல்லணும்னா சஞ்சனா கிட்ட இருக்கும்போது விநாயக்கோட ஸ்மைல் குட், இன்டர்வல் பிளாக்ல அவரோட ஸ்மைல் ஈவில், செட்டியாரோட ஆளுங்களெல்லாம் எரிச்சிட்டு நடுவில் நின்று சிரிக்கும்போது அவரோட ஸ்மைல் டெவில், கடைசியாக பிருத்வி கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சிரிக்கிற ஸ்மைல் மறுபடியும் ஈவில். ஸோ இதுதான் விநாயக்கோட கேரக்டர் ஸ்கெட்ச் அல்லது
அவரோட கேரக்டர் சேஞ்சஸ். இந்த படம் டைரக்டர் வெங்கட் பிரபு கெரியரில் ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை அவர் தன்னோட வழக்கமான டீம், அதாவது சென்னை 28, சரோஜா, கோவா, இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தார் இல்லையா, இந்த மாதிரி படங்கள் ஒரு தன்னோட ஆட்களை வச்சு ஒரு சிம்பிள் பட்ஜெட் படமாக தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் விநாயக் அப்படின்ற கேரக்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட பிரம்மாண்டம் ரொம்ப அதிகரிச்சிச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் கூட இருக்குது. ஸோ இதுதான் மங்காத்தா படத்தை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலோட பேர் 7 Minute Cinemas. தேங்க்யூ. Game over.